அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாஜகவுக்கு ஒரு விஷயத்தை யாராவது எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, இது இடித்துரைக்க வேண்டும். தோழமை சுட்டெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்படியே நங்குன்னு மண்டையில கொட்டி காதை புடிச்சு திருகி புரிஞ்சுதா அப்படின்னு மூளையில ஏத்தணும். என்ன விஷயம்னா, எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது மட்டும் அரசியல் கிடையாதுங்க. ஒரு எலெக்ஷனுக்கும் இன்னொரு எலெக்ஷனுக்கும் நடுவுல அரசியல் செய்ய தெரிய வேண்டும். பாஜக அரசியல் கட்சி தானே, எதுவும் ட்ரஸ்ட் வச்சு நடத்தல. அப்புறம் அரசியல் செய்யாமல் நாங்கள் சும்மா இருப்போம் அப்படின்னு சொன்னால், இதில் வேற பாஜகவில் சில பேர், ஐயோ அவர்களுக்கு அரசியலே தெரியாது, அவர் ஒரு அரசியல்வாதியே கிடையாது, இதெல்லாம் ஒரு பெருமையாக எடுத்துக்கிறாங்க. அரசியல்வாதி கிடையாது, அரசியல் செய்ய தெரியாதுன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் அரசியலுக்கு வரீங்க? அவங்க கம்பெனிலேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ இருந்துக்க வேண்டியது தானே. அரசியலுக்கு வந்தாச்சுன்னா அரசியல் செய்ய தெரியணும். இப்போ சினிமாவில் நடிக்கிறதுக்கு வரணும்னா நடிக்க தெரியணும். ஐயோ ஒரு நடிகர் கிடையாது, அவருக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது பாஜகவில் சில பேர் பெருமை பேசிக்கிறது. நாடாளுமன்றத்தில் அரசியல் சட்டம் 75வது ஆண்டு விழா, இதை தொடர்ந்து நிறைய விவாதங்கள், எல்லா கட்சியிலிருந்தும் அரசியல் சட்டத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இதில் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் குறித்து பேசியிருக்கின்றார். என்ன பண்ணியிருக்காங்க, காங்கிரஸில் அவர் பேசினதில் ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி பாருங்க, அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி விட்டார் அமித்ஷா அவர்கள். பாஜக இவங்க ஆன்டி அம்பேத்கர் அண்ட் ஆன்டி கான்ஸ்டியூஷன் இப்படின்னு ட்வீட் போட்டதில் ஆரம்பித்து அந்த கட் பண்ண வீடியோவை ஷேர் பண்ணி, அதுக்கப்புறம் டோலர்ஸும் களத்தில் குதிச்சிட்டாங்க, மார்க்சிஸ்டும் அதை ஷேர் பண்ணுறாங்க, மம்தா பானர்ஜி அவர்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க, அண்டு இன்னும் நிறைய தனிநபர்கள் அமைப்புகள் இவங்கெல்லாமும் இதை ரொம்பவே வைரலாக சொல்லி வச்ச மாதிரி தான் டூல் கிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஷேர் பண்ணி பாஜக அமித்ஷா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவமதித்து விட்டார் அப்படின்னு ஒரு பெரிய விவாதத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு பாஜகவோட ரியாக்ஷன் என்ன? அப்போது இமிடியட்டாக என்ன பண்ணியிருக்கணும்? முதல்ல இந்த சமூக ஊடகங்களில் எங்கெங்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்களோ அதை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதில் பாஜக தானே ஆட்சியில் இருக்குது, காங்கிரஸ் இல்லைல்ல, சந்தேகமாக இருக்குது இவங்க பண்ணுறதை பார்க்கும்போது. அடுத்தது 4-5 பேர் மீது ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கேஸு நிற்குதா நிற்கலையா அதெல்லாம் அடுத்தது பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு கம்ப்ளைண்டாவது கொடுக்கணும். அது கூட கொடுத்தாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த விளக்கம் எத்தனை பேரை போய் சேரும்? சமீபத்தில் ஆண்டாள் திருக்கோவிலில் இளையராஜா அவர்களுக்கு அனுமதி மறுப்பு அப்படின்னு அப்படியே ஃப்ளேரப் ஆச்சுங்க. இதை இந்த நேஷனல் மீடியான்னு சொல்கிறோம் இல்லையா, ஆங்கில பத்திரிகைகள், அவங்கெல்லாமும் இது என்ன நடந்தது அப்படின்லாம் தெரியாமல் பாஜக எம்பி கருவறையில் நுழையாமல் தடுக்கப்பட்டாரா அப்படின்னு காராசாரமாக டைட்டில் வச்சு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சமூக ஊடகங்கள்லையும் இன்டர்நெட்லையும். ஆனால் அதுக்கப்புறம் இளையராஜா அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்து அறநிலையத்துறை தமிழக அரசாங்கத்தின் HRNCE அதிகாரிகள் அவங்க ஒரு 2 பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் மக்களை போய் சேர்ந்ததா? நீங்கள் ஒரு சம்பவம் பெரிய விஷயமா திரித்து பரப்பப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கம் கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட், கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி. அந்த நெரேட்டிவ் அப்படின்றது செட் ஆயிடுச்சு. இன்னும் பல வருஷங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவர் பேசினார் இப்படித்தான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர உண்மை என்ன, அதனுடைய முழு வீடியோ என்ன, அதை பற்றிலாம் யாரும் கவலைப்பட போகிறது கிடையாது. ஆனால் இதை பற்றி பாஜக கொஞ்சம் கூட கவலைப்பட்டதா தெரியல. அதில் அந்த பாஜக ஆதரவாளர்கள் அவங்கெல்லாம் தோர்குது பாருங்க முழு வீடியோ, இவங்க எடிட்டட் கட்டிங் போர்ஷனை மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை உங்கள் ஆதரவாளர்கள் அவங்க தான் பார்க்க போகிறாங்க. ஒரு பாஜக ஆதரவாளர் அப்படின்னு சொன்னால் அவரை ஃபாலோ பண்ணுறவங்கள பெரும்பான்மையானவர்கள் பாஜக ஆதரவாளர்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு சிலர் மாற்று கருத்தை சார்ந்தவர்கள், மாற்று கட்சியை சார்ந்தவர்கள், இவங்க ஏதாவது சொன்னால் இவங்களுக்கு திருப்பி பதிலடி கொடுக்கலாமா அப்படின்னு ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க. வெறும் சோஷியல் மீடியாலேயே நீங்கள் விளக்கம் கொடுத்துருந்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? இங்கே தமிழகத்தில் வேறு டகால்னு குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா பாஜக இந்த மாதிரி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. இதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆனால் டேமேஜ் பெரிய அளவில் இருக்குது. அதுக்கு இந்த விளக்கமெல்லாம் பேண்டைடு ஒட்டுற வேலை அந்த அளவில் தான் இருக்குது. அதாவதுங்க இந்த அரசியல் அப்படின்றது ரத்தத்தில் ஓடணுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்களை பார்த்து கற்றுக்கணும். எங்கே போய் கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டால், நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன், வேற எங்கேயும் போக வேண்டாம், தமிழகத்தில் இங்கே அந்த திராவிட அரசியலை நீங்கள் ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணாலே நீங்கள்லாம் உலக அளவில் அரசியலில் பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு. கண்ணெதிர்க்க இருக்குது.
எப்படி பண்ணணும் அப்படின்னு அதை பார்த்தும் கத்துக்கல அப்படின்னு சொன்னா அப்புறம் இதெல்லாம் என்னங்க சொல்றது? இன்றைக்கு காங்கிரஸ் மட்டும் இல்லை, இந்த புள்ளி கூட்டணியில் இருக்க ஏராளமான கட்சிகள் அதிர்ந்து போயிருக்காங்க. மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுக்கு பிறகு இனிமே நமக்கு ஃபியூச்சரே இல்லையோ அப்படின்ற ஒரு கவலை குறிப்பாக காங்கிரஸை வாட்டுகின்றது. ஏன்னு கேட்டிங்கன்னா, புள்ளி கூட்டணியிலேருந்தே காங்கிரஸை தள்ளி விட்டுருவாங்க போல இருக்குது. இல்லைன்னா நீங்கள் தேவையில்லை, நாங்கள் தனியாக புள்ளி வைக்காத ஒரு கூட்டணி ஆரம்பிச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த இவிஎம் விஷயத்தில் ஒமர் அப்துல்லா அவர்கள் சரியாக பதில் கொடுத்துருக்காரு. என்னங்க அது இவிஎம்னு இதையே குறை சொல்லியிருந்தா அதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு அவரே கேட்டிருக்காரு. அண்டு சரத்பவார் அவர்கள் ஆரம்பித்து மம்தா பானர்ஜி அவர்களாகட்டும், இல்லை லாலு பிரசாத்தோட ஆர்ஜேடி ஆகட்டும், இல்லை இந்த பக்கம் உத்தரப்பிரதேசில் எஸ்பி ஆகட்டும், திமுக தவிர மற்ற எல்லா கட்சிகளும் காங்கிரஸால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு காங்கிரஸுக்கு எதிர்கருத்தை முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது காங்கிரஸ் தலைமையே தேவையில்லை, புள்ளி கூட்டணியில் இருக்க வேறையாவது ஒருத்தர் அதுக்கு தலைமை ஏற்று நடத்த வேண்டும் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது காங்கிரஸோடைய நிலைமையே ஆட்டம் கொண்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் நடக்குதுன்னா பாஜக அதெல்லாம் சரிங்க, அதெல்லாம் ஜனங்க பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு உண்மை என்ன தெரியும் அப்படின்னு மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அரசியலுக்கு அரசியல் செய்யணும், அப்போ தான் ஆட்சிக்கு வர முடியும். ஆனால் நீங்கள் அரசியலே செய்யாமல் இருந்தீங்கன்னா, நாங்கள் ஆட்சி மட்டுமே செஞ்சிட்ருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த ஆட்சி செய்யும் வாய்ப்பு அரசியல் செய்பவர்களுக்குத்தான் போய் சேரும். இதைத்தான் பாஜக எதிர்பார்க்குறாங்களா அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்த வேண்டும். ப்ரோஆக்டிவாக இருக்கணுங்க, அடித்து ஆடணுங்க. பாராளுமன்றத்தில் நீங்கள் இன்றைக்கி சரிக்கு சரி பதில் கொடுக்குறீங்க, ரொம்ப அக்ரஸிவாக எல்லாருமே பேசுகின்றார்கள், ஒரு பெரிய மாற்றம். ஆனால் அது பாராளுமன்றத்தோடு நின்று விடக்கூடாது. அதுலேயும் நிறைய பேர் ஹிந்தியில் பேசுகிறாங்க, குறிப்பாக இந்த தென்னிந்திய பகுதிகளில், தமிழகம் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதே நமக்கு தெரிய மாட்டுது. அப்போது நீங்கள் சொல்கிற விஷயங்கள் மக்களை போய் சேர வேண்டும், அதுக்கு ஆக்டிவாக நடக்கணும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அமித்ஷா அவர்கள் பேசினாருன்னு ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து இவங்க பரப்பிட்டு இருக்காங்க. சரி சார், கேஸ் போட்டால் என்ன நடந்துடும் அப்படின்னா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க, முக்கியமான இதெல்லாம் யாரெல்லாம் இந்த மாதிரி ஷேர் பண்ணாங்களோ அவங்களுக்கு எதிராக கேஸை ஃபைல் பண்ணுங்க, அதை பெருசாக்குங்க. உடனே எங்கள் மேலே கேஸ் போட்டாங்க, கருத்து சுதந்திரத்தை நெசுக்குகின்றார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எதுக்காக கேஸ் போட்டாங்க அப்படின்ற விஷயம் வெளில வரும். அட்லீஸ்ட் அப்படியாவது இந்த டேமேஜை சரி பண்ணணும். ஆனால் ரைட் விடுங்க, இதெல்லாம் சொன்னால் திருந்துற மாதிரி இல்லை. அடுத்தது கோவை குண்டுவெடிப்பு வழக்கு 1998. இதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஜெயிலில் இருந்து இப்போ மருத்துவ விடுப்பில், அதுவும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, மருத்துவ விடுப்பில் வெளியில் இருந்த பாஷா அவர் மரணம் அடைந்துள்ளார். இதற்கு பார்த்தீங்கன்னா புகழுரை நாத்தாக்காவும் விசிகாவும் போட்டி போட்டுக்கின்னு புகழ்ந்து தள்ளி இருக்காங்க. இந்த விசிகாவில் பார்த்தீங்கன்னா திருமாவர்களுடைய அந்த ட்வீட்டை பாருங்கள், அதுக்கப்புறம் வன்னியரசு அவர்களுடைய ட்வீட்டை பாருங்கள். இதில் வன்னியரசு அவர்கள் சொல்கிறாரு, ஏற்கனவே ஒரு முறை சந்தித்தப்போ ஆற தழுவி கொண்டார், அந்த சிறையில் இருந்த அந்த காயங்களை எல்லாம் அவர் மறந்திருந்தார்ன மாதிரி சொல்லிட்டு அந்த வீர தீர அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன வீர தீரம்னு எனக்கு புரியலைங்க. எதை அவர் வீரம்னு குறிப்பிடுகின்றார் வன்னியரசு அவர்கள்? அப்போது என்ன மாதிரியான ஒரு நெரேட்டிவை இவங்க செட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். இது தமிழகத்தில் புதுசு ஒன்றும் கிடையாதுங்க, ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துட்டோம். ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளின்னு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தவரை கட்டித்தழுவி வரவேற்றதெல்லாம் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அங்கேயும் அந்த மாதிரி அதே காங்கிரஸோட இங்கே கூட்டணியிலையும் வச்சுப்போம். பனைமரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அதே மாதிரி தான் இன்றைக்கி தொல் திருமாவர்கள், வன்னியரசு அவர்கள், சீமான் அவர்கள் இவர்களுடைய அந்த இரங்கல் செய்தியும் இருக்கின்றது. இதெல்லாம் ரொம்ப தவறான முன் உதாரணங்கள். ஆனால் இதை பற்றிலாம் அவங்கள கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா மைனாரிட்டி ஓட் பேங்க் இதுதான் அவங்க கண்ணில் தெரியுது. இப்போது இந்த மாதிரி புகழுரைகளை கேட்கும்போது அப்போது என்ன விதமான கருத்துக்களை இவங்க மக்களிடையே திணிக்கின்றார்கள் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். இதில் வன்னியரசு அவர்களுடைய இந்த ட்வீட்டை பாருங்கள். பாஷா புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். சனா எதிரான அந்த வார்த்தையை கவனிங்க. அப்போது கோயம்புத்தூரில் அந்த குண்டு வெடித்து இறந்து போனவர்கள், படுகாயமுற்று உடல் உறுப்புகளை இழந்து இன்றைக்கும் கஷ்டப்பட்டுனுக்கிறவங்க, அவங்கெல்லாம் இவருக்கு கிள்ளு கீரை. ஓட்டுக்காக எதையும் செய்வது அப்படின்ற அளவுக்கு நாத்தாக்கா விசிகா 2 கட்சிகளும் போய்விட்டார்கள். ரொம்ப நாளாக நான் கேட்பேன், திருமாவர்கள் யாருக்காக கட்சி நடத்துகின்றார் அப்படின்னு. இன்னைக்கு இவ்வளவு
எமோஷனலாக ட்வீட் போட்டிருக்காங்களே திருமாவர்களும் வன்னியரசு அவர்களும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். வேங்கை வயலில் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கின்றது, அதுக்கு இந்த அளவுக்கு பொங்கினாங்களா? சேலத்தில் அந்த ஒரு இளைஞன், பட்டியலினத்தை சார்ந்த இளைஞன் கோயிலுக்குள்ளே போயிட்டான் அப்படின்றதுக்காக என்ன அசிங்கமாக பேசினாங்க, எங்கேயாவது பொங்கினாங்களா? வழுதலம்பேடுல இந்த மாதிரி பல இடங்களில் கோவிலுக்குள் நுழைவதற்கே அனுமதி அளிக்கவில்லை. இன்னைக்கு வந்து கருவறைக்கு போகணும் இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர கருவறையை விடுங்க, கோயிலுக்குள்ளேயே உள்ள விட மாட்டேங்கிறாங்களா? அதுக்காக இன்னைக்காவது பொங்கியிருக்காங்களா இவங்க? ஆனால் இதுக்கு என்ன எமோஷனலாக அவங்க ட்வீட் போட்டிருக்காங்க பாருங்க. இது வேற மருத்துவ விடுப்பில் அப்படின்னு வன்னியரசு அவர்கள் ட்வீட். அதில் வேற சொல்றாங்க 22 வந்து அவருக்கு முன்கூட்டியே விடுதலை அளிப்பதற்கு ப்ரப்போசல் போச்சு, கவர்னர் அனுமதி அளிக்க மறுத்து விட்டார் அப்படின்னு. பரவாயில்ல, ஏன் அவருக்கு மட்டும் எல்லாரையுமே வந்து விடுதலை செஞ்சிடலாம்ல? இப்போ இந்த திமுகவுடைய பிரச்சனையே இதுதான். திமுகவை பொறுத்த வரைக்கும் ரைட்டு, நாம அந்த திட்டம் கொண்டு வந்துக்கிறோம், இந்த திட்டம் கொண்டு வந்துக்கிறோம், இதெல்லாம் வந்து ஜனங்க ஏற்றுக்குன்னு நம்மளுக்கு மறுபடியும் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சின்னுக்கிறாங்க போலகுது. அதெல்லாம் வில் நாட் லீவ் அ லாஸ்டிங் இம்ப்ரெஷன். ஆனால் சட்டம் ஒழுங்கு இருக்கு பாருங்க, அப்படியே அடி வைத்த கலக்கிற விஷயம் அது. அதுதான் கடைசி வரைக்கும் மூளையில் நின்றுட்டு இருக்கும். ஓட்டு போடும்போது அதுதான் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இப்போ திமுக இதுக்கு என்ன பண்ண போறாங்க? அது கூட்டணி கட்சிகள் அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு இருக்க முடியுமா? ஆட்சியில் இருக்கின்ற கட்சி, கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இல்லை, கூட்டணியில் மட்டும்தான் இருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ல போறாங்க? ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், விசிகாவோ நாத்தாக்காவோ மதவாதம் அப்படின்னு அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு எந்த விதமான யோக்கியதையும் கிடையாது. இவங்க பண்றது தான் அவுட் அண்ட் அவுட் மதவாத அரசியல். ஆனால் இவங்க பாஜகவை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இதில் சமீபத்தில் திருமாவர்கள் மறுபடியும் பேசியிருக்காரு, சனாதனத்தை எதிர்ப்பது இதில் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அப்படின்னு. எப்படிங்க? அந்த சிதம்பரம் கோயிலில் 90 பூசின்னு, இந்த இப்போ சமீபத்தில் பழனி கோயிலுக்கு போயிட்டு 90 பூசினது, இப்படித்தான் சனாதனத்தை எதிர்க்க போகிறாரா? எனக்கு சுத்தமாக புரியல. இது என்ன சொல்கிறாங்க? யாருக்காக இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க? பாருங்க, நீங்கள் சனாதனத்தை எதிர்ப்பேன் அப்படின்னா அதில் உறுதியாக இருங்க, ரைட், அது உங்கள் கொள்கை, அவ்வளோதான். அப்புறம் எதுக்கு நீங்கள் கோயில் கோயிலாக போயிட்டு 90 பூசின்னு வரீங்க? அதுவும் எலெக்ஷன் இல்லாத நேரத்தில். அப்புறம் மக்கள்லாம் முட்டாள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? மறுபடியும் பனை மரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து அப்படின்னு. என்ன விதமான அரசியல் இது? இது வந்து திமுகவை தான் ரொம்பவே டேமேஜ் பண்ண போகுது. திமுக என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ரைட்டு, விசிகாவில் ஒரு உள்கட்சி குழப்பம், ஆதவ அர்ஜுனா வந்து ஏதோ பிரச்சனை பண்ணாரு, அவரை இடைநீக்கம் சஸ்பெண்ட் பண்ணாங்க, இப்போ அவராகவே கட்சியை விட்டு போயிட்டாரு, அப்போது திமுக கூட்டணியில் விசிகா தொடர்கிறது. அதுலேயும் திருமாவர்கள் எப்போ போனாலும் சொல்கிறாரு, இல்லை கூட்டணியில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாரு, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பிரச்சனை எங்கன்னு கேட்டிங்கன்னா, விசிகா மட்டும்தான் கூட்டணியில் இருக்க போகுது. அந்த சப்போர்ட் பேஸ் அப்படின்றது அப்படியே சப்ஜாடாக அண்ணாண்ட பக்கம் போக போகுது. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அவங்க அதை ரியலைஸ் பண்ண போகிறாங்க. ஆஹா, கூட்டணி மட்டும்தானே இருக்குது, ஓட்ட காணமே அப்படின்னு. அதை என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. அதில் திருமாவர்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிட்டு வராங்க. ஜனங்களுடைய பெர்செப்ஷனில் அது ரொம்ப ஆழமாக இறங்கியிருக்குது. திருப்பி அவர் போகிற இடத்துலலாம் என்ன சொல்கிறாரு, விசிகாவுக்கு எதிரான தாக்குதல் எதிர்ப்பு அண்ட் திருமாவர்களுக்கு எதிரான தாக்குதல் எதிர்ப்பு, இது எல்லாமே திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும், திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும், இதுக்காகத்தான் அப்படின்னு. இப்போது திமுகவுடன் விசிகா மட்டும்தான் கூட்டணி இருக்குதா? காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, இன்னும் பல கட்சிகள் இருக்கின்றன. அந்த கட்சிகளை எல்லாம் குறிவைத்து தாக்குதல் நடத்தவில்லை. ஏன் அப்படின்றத சொல்வாரா? இல்லை, அந்த கட்சிகளை எல்லாம் எதிர்த்து தாக்குதல் நடத்தினால் திமுக ஒன்றும் ஆகாது, ஆனால் விசிகா இது போயிடுச்சுன்னா திமுக ஒன்றும் இல்லை, இதுதானே அவர் சொல்றதோட அர்த்தம். அப்போ திமுக கூட்டணியில் விசிகா அப்படின்றது தான் முக்கியமான கட்சி, அது இல்லைன்னா திமுக இல்லை அப்படின்ற ஒரு நரேட்டிவ் தான் அப்படியே ஸ்லோலி பில்டப் பாயிண்ட் வந்து இன்னைக்கு ஜனங்களுடைய பர்செப்ஷனில் பெரிய அளவில் நிற்குது. இப்போ திமுக யோசிச்சு பார்க்கணும், நாளைக்கு விசிகா கூட்டணியில் இருந்து விலகினால் அப்போது இது வரைக்கும் செட் பண்ண நெரேட்டிவ் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்? ஆஹா, திமுக வீக் ஆயிடுச்சு, விசிகா போயிட்டாங்கப்பா, இனிமே வந்து திமுக அவ்வளோதான், இப்படி தானே ஆகும். கிரிக்கெட் உதாரணத்தை சொல்லவா? இப்போது ஒரு டீமில் 11 பேர்னா 11 பேரும் அவங்களுடைய பார்ட் ப்ளே பண்ணால் மட்டும்தான் மேட்சை ஜெயிக்க முடியும். ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் ஏராளமாக ஹைப்பு கொடுத்து இவரால் தான்ப்பா ஜெயிக்குது, இவரால் தான்ப்பா ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா
அவர் அவுட் ஆயிட்டார்னா அந்த டீமோட அந்த மொரல் அப்படின்றதே குறைஞ்சு போயிடும். உதாரணத்துக்கு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர் செஞ்சுரி அடிக்கணும், அவர் நிறைய ரன் அடிக்கணும், அப்போ தான் ஜெயிப்போம் அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப ஹைப்பு கொடுத்துருந்தாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்கோர் கேட்குறவங்கெல்லாம் அந்த ஓமகுச்சி நரசிம்மன் வந்து ஸ்கோர் கேட்பார்ல, அந்த மாதிரி முதல் கேள்வியே சச்சின் ஆடினுக்கிறாரா அவுட் ஆயிட்டாரா அப்படின்னு. சச்சின் அவுட் ஆயிட்டார்னு சொன்னால் அவ்வளோதான்ப்பா நான் இனிமேல் எங்கே ஜெயிக்கிறது. இப்போ அந்த மாதிரி தான் திமுக கூட்டணியில் விசிக ஆயினுக்குது, புரியுதுங்களா? ஸோ விசிக விலகிவிட்டது அப்படின்னு சொன்னால் திமுக மக்களுடைய பர்செப்ஷனில் சர்ன்னு கீழே போயிடும். பரவாயில்ல, ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது திமுகவுக்கு மட்டும் இல்லை, விசிகாவுக்கும் ரொம்ப சூப்பராக வருகின்றது. அடுத்தது கேரளா. நாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து காய்கறிகள் நிறைய அனுப்புகிறோம். ஏன்னா கேரளத்தில் வந்து அந்த அளவுக்கு விளைச்சல் கிடையாது. ஸோ நம்மளை தான் அவங்க நம்பி இருக்காங்க. அதே மாதிரி பால் கூட ஒரு காலத்தில் அனுப்பிச்சிருந்தோம். இப்போது அந்த மில்மா அப்படின்னு அவங்களே கொஞ்சம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்டு கேரளத்துலேருந்து இங்கே வரவங்களுக்கு ஏராளமான வேலை வாய்ப்புகளும் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் முக்கியமாக அந்த கனிம வளங்கள், அதை விட்டுட்டோம். அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு, இங்கிருந்து கேரளாவுக்கு கனிம வளங்கள் ஏராளமாக கடத்தப்படுகின்றன, அதை பார்த்துக்கின்னு அரசாங்கம் சும்மா இருக்குது அப்படின்றாரு. பதிலுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஏராளமான குப்பைகளை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த கோழி கழிவுகள், இது வந்து ரொம்ப காலமாக செய்திகள் வந்துட்டு இருக்குங்க. இப்போ சமீப காலமாக அந்த மருத்துவ கழிவுகள் அப்படின்னு, இப்போது 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பகட்டு அந்த ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல்லேருந்து மருத்துவ கழிவுகளை ஏராளமாக கொண்டாந்து இங்கே கொட்டிட்டு போயிருக்காங்க. எப்படிங்க அவங்களுக்கு இவ்வளோ தைரியம் வந்தது? அது எங்கேருந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படி ஒன்றும் ஸ்காட்லாண்ட் யார்டெல்லாம் கொண்டு வந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதுலேயே அந்த ஸ்லிப்பெல்லாம் இருக்குது. நம்ம அந்த சில ப்ரொசீஜருக்கு அப்ரூவல் சைன் வாங்கிறது, அது முதற்கொண்டு டயட் சார்ட்டு, அது எல்லாமே நவம்பர் மாத பேப்பர்லாம் அதில் இருக்குது. இந்த மருத்துவ கழிவுகள் அப்படின்றது எவ்வளோ டேஞ்சரஸ் தெரியுமா? அதுவும் தண்ணியில் அது ஊறிச்சு அப்படின்னு சொன்னால் அதன் மூலமாக அந்த கொசுக்கள், ஈக்கள் இந்த மாதிரி வந்து ஏராளமான இடத்துல பரவும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணினுக்கிறாங்க? இந்த உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் கேரளா பண்ணினுக்கிறாங்க. ஆனால் நாம் அது தோழர்கள் கூட்டணி தர்மம் அதுக்காக சும்மா இருக்கோமா? முதலமைச்சர் கடுமையாக ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்க வேண்டாமா? இப்போ இந்த மருத்துவ கழிவு அப்படின்றது ஏதோ இன்னைக்கு மட்டும் நடந்த விஷயம் கிடையாது. இதுக்கு முதலமைச்சர் வந்து கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்க வேண்டாமா? உடனடியாக அந்த சிஎம் ஃபோனில் கூப்பிட்டோ இல்லை ஒரு கடிதம் எழுதியோ இந்த மாதிரி வந்து கோழி கழிவுகள்லேருந்து மருத்துவ கழிவுகள் வரைக்கும் ஏராளமாக இங்கே வந்து கொட்டி நிற்கிறாங்க, இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்க வேணாமா? ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி வந்த லாரி அதை பிடிச்சி பெனால்ட்டி போடுறாங்க. எந்த மூலைக்கு? எந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ரெகுலராக கொண்டாந்து இந்த மாதிரி கழிவுகளை இங்கே கொட்டிட்டு போவாங்க. நாம் பார்த்துட்டு சும்மா இருக்கோம். வேற என்ன? கூட்டணி தர்மம் அரசியல் கட்சிகளுக்கு தான், மக்களுக்கு இல்லை. ஆனால் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது மக்கள். அப்போ உங்கள் கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் வந்து எங்கள் உடம்பை கெடுத்துக்கணுமான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? சரி, இதுக்கு தோழர்கள் என்ன பதில் சொல்லுவாங்க? இங்கேயும் வந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது இல்லை, அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா? ஏங்க இந்த மாதிரி கொட்டுறாங்க, உங்கள் கட்சி தான் நாங்கள் ஆட்சியில் இருக்குது, நீங்கள் சொல்லக்கூடாதா? உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்களே, எப்படி அந்த குப்பையெல்லாம் கொண்டு நீங்கள் கொட்டுறதுக்கா? ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா டோலர்ஸ்? இங்கேருந்து ட்வீட் போட்டிருப்பாங்களா? எங்கெங்கேயோ நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் ட்வீட் போட்டுனுக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க? என்னவோ போங்க, அல்டிமேட்லி நாம் ஆம் ஆத்மியாக இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது நம்ம நிலைமை. சரி விடுங்க, இதுக்கெல்லாம் ஒரே வழி எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மாங்காய் ஊறுகாய், மாங்காய் தொக்கு இதெல்லாம் வாங்கி வச்சு நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஊறுகாய் சாப்பிட்றதுனால பிபி ஏறுறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மாதிரி செய்திகளை பார்க்கும்போது நமக்கு பிபி குப்புன்னு ஏறாது. அது வரைக்கும் நம்ம உடம்பை நாமளே காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.